வெல்கம் டு கிரிப்ட் அண்ட் பாண்டோ எஸ்எஸ்வி. ஸோ இந்த வீடியோ நம்ம ஆர்சிபி vs எல்எஸ்சியோட கேம் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ டாக்கணும். ஸோ வாங்க வீடியோக்கு போவோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டீம்ஸோட பிளே ஆஃப் சினாரியோஸ் பற்றி பார்த்தோம். பட் இந்த மேட்ச் லக்னோ ஸ்டேடியமான எக்கானா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்குது. பட் எக்கானா கிரிக்கெட் ஸ்டேடியம் பழைய மாதிரி ஸ்பின் அசிஸ்டன்ஸ் இல்லை, கொஞ்சம் பேட்டர்ஸ் ஈஸியாக பண்ணலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அஃபிஷியலி அவுட் மாதிரி தான் தோணுது. நான் இந்த மேட்ச் அவங்க தோத்தாங்கன்னா அவங்க டோர்னமெண்ட்லேருந்து வெளில போகணும். அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சொதப்பராக இருக்குது. ஸ்டார்டிங் நல்லா போனாலும் எண்டிங் வந்து சொதப்புறாங்க. அவங்க சொதப்புறதுக்கு ஒரு காரணம் நிக்லஸ் புரானோட ஃபார்ம். ஸ்டார்டிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் இப்போ எண்டிங் சொதப்புறாரு. ஸோ இந்த நேரத்தில் ரிஷப் பண்டோட ஃபார்ம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் மேபி இன்னொன்று வந்து ரவி பிஷ்னாய்க்கு போல் சித்தார்த் மணிவாரன் நேரத்தில் வந்து அவங்க நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. டேவிட் மில்லர் ஆட போகிறது தேவையில்லை, ஏன்னா அவரோட ஃபார்ம் நல்லாவே இல்லை. அவருக்கு பதிலாக சம்மா ஜோசப் செம்மையாக போட்டுட்டு இருக்காரு இப்போதைக்கு வெஸ்ட் இண்டீஸுக்காக. ஸோ அவர் ஆடலாம். நெக்ஸ்ட் ஆர்சிபி பார்ப்போம். ஆர்சிபி நல்லா நல்ல பொசிஷனில் இருக்காங்க. பிகாஸ் சென்னை மேட்சை கஷ்டப்பட்டு ஜெயித்தாங்க. லாஸ்ட் பால் வரை மேட்ச் போச்சு. பட் நமக்கு ஒரு சோகமான விஷயம் என்னென்னா தேவ்தர் படிக்கல் ஃப்ரீ அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஏன்னா அவருக்கு இன்ஜுரி. அதுக்குள்ளே மயங்க் அகர்வால் வந்திருக்காரு. போன மேட்ச் எப்படி ஜெயிச்சாங்கன்னா ரொமாரியோ ஷெஃபர்டோட பவர் ஹீட்டிங்கால தான். ஸோ நமக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் காம்போ இருக்குது. பட் நம்ம அந்த மூணாவது ஸ்பாட் இப்போ பிரச்சனையாக ஆகும் போதா. அந்த இடத்துல இந்த ஸ்வஸ்டிக் சிக்காரான்னு ஒரு பிளேயர் எடுத்துகிறோன்னா ஏன்னா நல்ல ரீசன்ட் ஃபார்மில் இருக்கார். அண்ட் ஹேசில்வுட்டோட இன்ஜுரி இப்படி இருக்குன்னு பார்த்துடணும். அண்ட் புவியுமே இன்னும் கொஞ்சம் நல்ல விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்ப சொதப்புறாரு, கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறாரு. குருநாள் பாண்டியா போத் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காரு. ஆனால் பவுலிங்கில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக போகிறார், ரன்ஸ் தர மாட்டேங்கிறாரு. ஷியா சர்மாவும் அதே மாதிரி தான். பட் விக்கெட்ஸ் எடுக்கிறதுனால ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாரு. விராட் கோலியோட பேட்டிங் செம்மையாக இருக்குது. 750s இந்த சீசனில். அண்ட் சால்ட்டு திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ராக்டிஸ் செஷனில் பார்த்தா சால்ட்டு அவைலபிளாக இருக்கார். நமக்கு ஒரே பிரச்சனை ரஜத் பட்டிதாரோட ஃபார்ம். அவர் நல்ல ஃபார்மில் இருந்தானா போதும். பட் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு டவுட்டு தான். ஏன்னா பிபிகேஎஸ்டிசி வந்து வாரால் நடக்குது. ஸோ நம்ம சோல்ஜர்ஸுக்கு ஒரு தேங்க்ஃபுல். நம்ம நைட்டு நிம்மதியாக தூங்குறோன்னா அவங்க தான் காரணம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் ரோஹித் சர்மா டெஸ்ட்லேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறாரு. ஸோ இனிமேல் ரோஹித் அண்ட் விராட் கோலி காம்போவோ ஓடியோவில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ ரெண்டு பேரோட ஃபேன்ஸும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.